வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா, பேய்கொட்டு மூவியோட டைரக்டர். லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்போ நியூ பேட்ச் ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பமுள்ளவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. பணம் வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ற நம்மளை சுற்றி ஒன்றா ஃபோட்டோவாக பார்க்குறோம் அந்த பணத்தை, இல்லை பொம்மையாக பார்க்குறோம், இல்லை பணம் தரக்கூடிய லக்ஷ்மி சாமி ஃபோட்டோ, இல்லை ஏதோ ஒரு விக்கிரகம் அது மாதிரி பார்க்குறோம், இல்லை குபேரனோட ஃபோட்டோவோ இல்லை ஒரு பொம்மையோ பார்க்குறோம், லாஃபிங் புத்தாவை பார்க்குறோம். இது மாதிரி எல்லாமே சும்மா ஃபோட்டோவும் பொம்மையாவுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. என் கையிலேயே பணம் வரவே இல்லை. ஆனால் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், மேனிஃபெஸ்டேஷனில் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என் கையில் பணம் வரலைங்க. இதுதானே சில பேரோட ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. அப்போ கையில் ரியல் லைஃப்ல உங்க கையில் பணம் வரணும் அப்படின்னா நீங்க எங்க தப்பு பண்றீங்க தெரியுமா? உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை ஃபேக்ஃபுல்லாக நம்ப வைக்கிறீங்க. எப்போ ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லையோ அந்த விஷயத்த 4 வீடியோ பார்த்ததுனாலயோ இல்லை சில பேர் சொல்றத வச்சோ என்கிட்ட இருக்கு 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 நான் திருப்பி திருப்பி சொன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்பிடும்ல அப்படின்னு திருப்பி திருப்பி நீங்க சும்மா சொல்றதுனால அது நம்பாது. அதுக்கு தெரியும் உண்மையாலுமே உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு. அப்போ நீங்க திருப்பி திருப்பி சொல்றதுனாலயோ இல்ல ஒரு விஷயத்த தெரியாம நீங்க அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை தவறா பழக்கப்படுத்துறதுனாலயோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஃபேக்கா பதிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை பழக்கப்படுத்துறீங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணா என்ன ஆகும்? ஃபேக்கா பதியும். அப்ப என்ன ஆகும்? ஃபேக்கா தான் உங்ககிட்ட அது காமிக்குது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுத்தி என்ன விஷயங்கள் காமிக்குதோ அதை தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட் தான் நம்ம எந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப். ஸோ நம்ம இதை தாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கனாட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்க சுத்தி நடக்கிறத வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்க பதிய வைக்கிறதுல எங்கேயோ தப்பு பண்றீங்க. சில பேர் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி கூட டக்குன்னு அந்த பணத்தை ஈர்த்தவங்க இருக்கிறாங்க. சில பேர் சும்மா அஃபர்மேஷன் சொல்லி கூட ஈர்த்தவங்க இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்குள்ளார அந்த ஒரு கேப்பபிலிட்டி கொஞ்சம் குறைவா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அதுக்காக நீங்க எதுக்குமே லாய்க் இல்ல, உங்களால எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது அப்படி இல்லை. சில விஷயங்களை நீங்க வேற விதமா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க சீக்கிரமா. இப்ப வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்சனோ இல்ல வேற ஏதோ ஒரு ஜாபோ அதெல்லாம் உங்களால டக்குன்னு பண்ணிட முடியும். ஆனா அந்த மணின்னு வரும்போது உங்களால அந்த மேனிஃபெஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படி சில பேரால பாத்தீங்கன்னா எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஸ்பெசிபிக் பர்சன் மட்டும் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி பண்ணா நம்மளோட ரியல் லைஃப்ல நம்ம பணம் அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ரியல் லைஃப்ல பணம் வரணும்னு ஆசைப்பட்டா நீங்க ரியலா கையில பணத்தை வச்ச மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்க கையில அட்லீஸ்ட் ஒரு 10,000 20,000 இல்ல ஒரு 500,000 கூட இல்லாம யாருமே கிடையாது. அப்ப உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்தை கையில வச்சு அதை உங்க கண்ணால பார்த்து அப்புறம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ ரியல் லைஃப்ல ரியலா உங்க ஹேண்ட்ல பணம் வரணும் அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி நடக்கும். டிட்டோ யூனிவர்ஸ்ட மட்டும் நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, நீங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே அடிச்சு கொடுக்கும். ஸோ நீங்க ஃபேக்கா நீங்க வந்து இமேஜினேஷன் பண்றது வந்து ஃபேக்கா நான் வந்து என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்றது, நான் ஏதோ ஒரு போட்டோவை பார்த்துட்டு இவ்வளவு காசு என்கிட்ட இருக்குன்னு அந்த போட்டோவை பார்த்து நீங்க சொல்லும் போது அந்த போட்டோவை தான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்கன்னா அந்த போட்டோவை கொண்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறாரு. ஒரு பொம்மையை பார்த்து நீங்க சொல்றீங்க, ஒரு லாஃபிங் புத்தாவை பார்த்து என்கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு அந்த பொம்மை கிட்ட சொல்லும் போது ஓ நீங்க அந்த பொம்மையை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க, அந்த பொம்மையை கொண்டு வந்து காமிக்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க எதை பார்க்குறீங்களோ அதை நீங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு டைப். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல இருப்பாங்க. இப்போ உங்களோட டைப் இது. அப்ப என்ன பண்ணுன்னா கையில பணத்தை வச்சு வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. பணத்துக்கிட்ட பேசுங்க, போன பிரேயர் சொல்லலாம், பணத்துக்கிட்ட ஒரு நேசிப்போட பேசுங்க, விருப்பத்தோட பேசுங்க, அன்பா பேசுங்க, ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசணும்.
அந்த பணம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அதை கொண்டாடுங்க. அந்த பணத்தை பிளஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த பணம் ரொம்ப சந்தோஷப்படும் உங்க கூட இருக்கிறதுக்கு. அவங்கள விட்டு போகவே போகாது. 1000 ரூபாய் வெளியே போச்சுன்னா 10,000 ரூபாய் திரும்பி வரும். 10,000 ரூபாய் வெளியே போச்சுன்னா ஒரு 50,000 திரும்பி வரும். அது மாதிரி போயிட்டு போயிட்டு மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துடும், உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஸ்விக்கியில் ஏதோ ஒரு ஆர்டர் போடுவீங்க, அதுவே கேன்சல் ஆகும், இல்லைன்னா கொண்டு வந்து கொடுத்து தப்பா கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஒரு இதுல ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கும், ஃபுல் அமௌண்ட் ரிட்டர்ன் ரீபே கிடைச்சிடும். அமேசான்ல போடுவீங்க, அதுல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இதுல வந்து ஆஃபர் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்னா 2 ப்ராடக்ட் கிடைச்சிருது, இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் அமௌண்ட் கட்டிருந்தீங்களா அது வந்து உங்களுக்கு அது கிடைச்சிரும், இருந்தாலும் உங்களுக்கு அது ரீஃபண்ட் கிடைச்சிரும். அந்த மாதிரி அனாவசியமா உங்களுக்கு அது ரீஃபண்ட் உங்களை வந்து போகவே போகாது அந்த பணம். எப்போ நீங்க பணத்தை விரும்ப ஆரம்பிக்கும் போது அந்த பணம் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட இருக்கணும் அந்த பணம் ஆசைப்படும். இப்படிதான் ரியல் லைஃப்ல நம்ம வந்து ரியலா நம்ம ஹேண்ட்ல நம்ம கையில பணம் வேணும்னு நம்ம ஆசைப்படும் போது நம்ம இப்படிதான் எனர்ஜெட்டிக்கலா ரியலா நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அதுவும் ரியலா மேனிஃபெஸ்ட் ஆகி உங்க கையில பணம் வரும். 2வது பாயிண்ட், ஒரு பணம் வேணும் அப்படின்னு அட்ராக்ட் பண்ணும்போது ஃபுல் டே எப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், எப்போ வரும், இன்னும் வரவே இல்லையே, இந்த 2 டேஸ்ல வந்துருமா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட்ல பாரு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, ஐயோ எனக்கு கிடைச்சிருச்சுன்னு 75 lakhs கிடைச்சிருக்கா, ஐயோ இவங்களுக்கு 1 crore கிடைச்சிருக்கா, எனக்கு என்ன 5 ரூபா கூட கிடைக்கல, எல்லாம் ஃபேக்கு போல இருக்கு. இப்படி ஒரு நெகட்டிவான ஃபீலிங் அடுத்தவங்களை பார்த்து ஓகே ஒரு பொறாமப்பட்டோ இரவு அங்கலாப்பு பட்டோ இல்லை எனக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லி இது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ, இது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா புரியுதுங்களா? நெக்ஸ்ட், ஒரு பணம் ஈர்க்கணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டே அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த பணத்தோட ஒரு தேவைகள் உங்களுக்கு இல்லாம இருக்காது, எல்லாத்துக்குமே பணத்தோட தேவைகள் இருக்கும். ஆனா அந்த பண தேவைகளை பற்றி மட்டுமே ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கறது. எப்படின்னா, ஐயோ இங்க இவ்வளோ லோன் இருக்கே, இங்க இவ்வளோ கடன் இருக்கே, இப்போ இவ்வளோ பணம் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் என்ன, உங்ககிட்ட பணம் நிறைஞ்சு வந்துருச்சு, உங்ககிட்ட இருக்கு, நீங்க வச்சிருக்கீங்க, உங்களை தேடி பணம் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது அந்த அமௌண்ட்டு சொல்லி நீங்க ஈர்க்கிறீங்க, உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றது தானே மேனிஃபெஸ்டேஷன். ஆனா நீங்க என்ன எனர்ஜெட்டிக்கலா ஃபுல் டே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ற டைம் மட்டும் இப்படி சொல்லிட்டு மற்ற டைம் பூரா இந்த பணம் எப்போ எனக்கு திரும்பி வரணும்னு தெரியல, இவன்ட்ட வேற கொடுத்துருக்கேன், அவன் ஏன் திரும்பியே கொடுக்கவே மாட்டாங்கிற, எத்தனை தடவை பேசுறது, எல்லாருமே என்ன பணம் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி அஃபர்மேஷன் வேற போடுறது. இதுக்கு பேர் என்ன, இந்த புலம்புறம்ல, அந்த புலம்புறதுக்கு பேரு தான் நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிற அஃபர்மேஷன் ஆப்பு. டே டு டே லைஃப்ல நம்ம என்னென்னலாம் பேசுறோம் பணத்தை பத்தி, அது எல்லாமே உங்களுக்கு ஒரு அஃபர்மேஷனா வருது, உங்களுக்கு ஒரு ஆப்பா வருதுங்கிறத வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் பேசணும். என் கையில எப்பவுமே பணம் தங்கவே தங்காது, என்கிட்ட பணம் எப்பவுமே நிக்கவே நிக்காது, என் கை ஓட்ட கை, நான் எங்க பணம் யாருக்கு கொடுத்தாலும் அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டான், நான் எங்க பணம் யார்கிட்ட கேட்டாலும் யாரும் எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க, எவ்வளோ காசு வந்தாலும் நான் வந்து ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், பணத்துக்கும் எனக்கு ரொம்ப தூரம், பணத்தை நானும் அட்ராக்ட் பண்ண நினைக்கிறேன், என்னால முடியவே மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் பணத்தோட தேவை எனக்கு வீட்டுல இருந்துகிட்டே இருக்கு, பண தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கு, கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் கடன்காரங்க என்ன துரத்திக்கிட்டே இருப்பாங்க, நான் போற ஊருக்குலாம் எப்படியும் 4 பேர் கடன்காரன் இருப்பான். இந்த மாதிரி பலவிதமான அஃபர்மேஷன் ஆப்பு நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிறோம். இன்னொரு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எப்படி தெரியுமா, தன் கையில பணம் நிறைய இருக்கும் ஆனா வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, கண்ணுபடுன்னு நினைப்பாங்க, இல்லைன்னா அதை வந்து யாருக்கும் தெரியாம தான் சேவிங்ஸ் பண்றதா நினைச்சு சொன்னாக்கா அவங்க வந்து அந்த காசை இதுக்கு வேணும் அதுக்கு வேணும் சொல்லி வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம், ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவங்க பொய் சொல்லுவாங்க, என்னன்னா பணம் வந்து ஒரு 5 லட்சம் இருக்கு அப்படின்னா என்கிட்ட சுத்தமா காசே இல்லை,
வெறும் 500 ரூபாய் தான் இருக்குதுங்க, பாருங்க பர்ஸ் எடுத்து பாருங்க அப்படின்னு அப்படி போய் சொல்றது. அப்ப என்ன ஆகும்? அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும். வெறும் 500 ரூபாய் தான் இருக்கும், அந்த 5 லட்சம் எங்க போகுதுன்னே தெரியாது. ஏன்னா அதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, அந்த வேர்டை சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணியாச்சு. அப்ப அது காணாம தானே போகும். புரியுதா? ஸோ இந்த தப்பை எப்பவுமே பண்ணக்கூடாது. அப்ப என்னங்க பண்றது? நான் வந்து ஏதோ ஒரு காசு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா என் புருஷன் அப்படியே புடிங்கி எடுத்துட்டு போயிடுறான், இல்ல என் பொண்டாட்டி இது வேணும் அது வேணும்னு சொல்லி வாங்கிடுறா, இல்ல எங்க சொந்தக்காரங்க வாங்கிடுறாங்க, நான் அவங்க கிட்ட இருந்து எப்படிங்க தப்பிக்கிறது அப்படின்னா நீங்க இப்படி சொல்லுங்க, என்கிட்ட பணம் இருக்கு, என்ன அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கேன், அது இப்போதைக்கு எடுக்க முடியாது, 10 வருஷம் ஆகும், அப்படி சொல்லுங்க. ஓகே? இல்லைன்னா பணம் இருக்கு இல்லைங்கிறத மென்ஷனே பண்ணாம நீங்க வந்து டாக்ட்ஃபுல்லா பேசணும். ஸோ பி கேர்ஃபுல் இன் யுவர் வேர்ட்ஸ் வைல் யூசிங். ஓகேவா? நீங்க என்ன மாதிரி வேர்ட்ஸை போட்டு நீங்க பேசுறீங்க, ஒவ்வொன்றும் ஒரு அஃபர்மேஷன், எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுதான் நம்ம பேசணும். ஸோ பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம பாருங்க எனர்ஜெட்டிக்கலா எவ்வளோ தப்புகள் பண்றோம். கரெக்டா? ஸோ இதை எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு பணத்தை வந்து ரியலிஸ்டிக்கா கையில வச்சு அது கூட ஒரு உறவு ஏற்படுத்தி டெய்லி அதுக்கு நன்றி சொல்றது. அந்த பணமாவது உங்ககிட்ட இப்ப இருக்குல்ல, ஏன் 500 ரூபாய் தான் இருக்கு, அவன்கிட்ட பேர் ₹1,00,000 இருக்குன்னு சொல்லி ஏன் அங்கலாப்பு பண்ணும்? இந்த 500 ரூபாயாவது இருக்கே என்கிட்ட, இது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாய்க்கு நன்றி சொல்லி ஓகே சந்தோஷப்படுங்க. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க அந்த மாதிரி ஒவ்வொரு காசு உங்ககிட்ட வரும்போதும் அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நன்றி சொல்லி நன்றி சொல்லி கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா அது பெருக 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 ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்றீங்களோ அது என்ன ஆகும்? சந்தோஷப்படும், ஆனந்தப்படும், பூரிக்கும். அப்ப என்ன பண்ணும்? உங்ககிட்ட அது தேடி தேடி வரும். அப்போ அந்த பணம் எவ்வளவு கிடைச்சாலும் சரி, டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். கவலைப்படாதீங்க, இவ்வளவாவது கிடைச்சிருக்கே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபீல் அது இது எதுவுமே கொடுக்காம ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் த மணி யூ ஹேவ். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ரியல் லைஃப்ல நீங்க அந்த பணத்தை கையில ரியலா நீங்க பாப்பீங்க. ஓகே? இதுதான் இன்னைக்கு பாயிண்ட். ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ண முடிஞ்சது அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க.